நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறீங்க சார். ஒரு ஆப்பை பல செலவு பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஆப்லேருந்து பல பேரோட வாழ்க்கை வாழ்க்கையோட விஷயம் வந்து மாறுது. அதான் அவன் சம்பாத்தியம் எவனும் வந்து இங்கே வந்து திருட தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த திருட்டுன்ற விஷயத்த தவிக்கணும்னா ஒரு ஆப்பில் போயிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அங்கேயே ஒரு சில திருட்டு நடக்குதான்றதுலாம் எனக்கு தெரில. என்னோடய விஷயம் 2 ஐடி தான் என்கிட்ட இருக்குது. ஆதாரை நான் உள்ளே வச்சேன், லைசன்ஸும் உள்ளே வச்சேன், பேன் கார்டு என்கிட்ட இல்லை. ஆனால் இது நடந்த விஷயம் என்னென்னா எனக்கு புரியலை. 1000 ரூபா மட்டும் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். 2022ன்னு கரெக்டாக அதெல்லாம் எடுக்கிறாரு அவர். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. 2022 எடுக்கிறாருனா நான் 1000 ரூபா பேமெண்ட் பண்ண எடுத்துருப்பார்ல. அந்த மேடம் என்ன 1000 ரூபா எப்படி பேமெண்ட் பண்ண சொல்லிச்சு? ஐடி சரியில்லாமல், ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு, என்ன பேமெண்ட் பண்ண சொல்லிச்சு? எப்படி பேமெண்ட் பண்ண சொல்லிச்சு?